இப்போ உங்ககிட்ட வரேன். சும்மாலாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். பிளட் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன், இது பண்ணி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ எல்லாருமே உங்களை தாண்டி மற்றவங்களுக்காக, மற்றவங்களை நினச்சி நீங்கள் பண்ண ஒரு காரியத்துக்காக அந்த மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா அது உங்களால் மட்டுமே தான். இந்த அன்பு இருந்தால் போதும். எனக்கு எதுவுமே, எப்பவுமே நான் நல்லா இருப்பேன். நான் 10th எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். ஒரே வாட்டி தான் பாஸ் ஆனேன் பப்ளிக்கில். 12thலையும் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். பப்ளிக் எக்ஸாமில் மட்டும்தான் ஒரே வாட்டி நான் பாஸ் ஆனேன். லைஃப் இஸ் அகெயின் பியூட்டிஃபுல். வாழ்க்கையை நம்புங்க. வாழ்க்கையில் நிறைய அழகான விஷயங்கள் நடக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி 2 வாட்டி மேக்ஸிமம் 3 வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. கார்த்திக் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஐடியில் இருந்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு ஜம்ப் பண்ணார். இப்போ அவருக்கு வேற ஒரு ப்ரொஃபஷன் அமைஞ்சு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். இந்த வயசில் எல்லாருமே அந்த ரிஸ்க் எடுக்கலாம். எடுங்க, அந்த ரிஸ்க் எடுங்க. பேஷனட்டாக இருந்தால் மட்டும் போதாது, ஒப்சஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எல்லாருக்குமே அழகான வாழ்க்கை இருக்கு. திஸ் லைஃப் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். நான் அதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் இந்த படத்துல கார்த்திக் அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். லவ், லாஃப்டர், வார்னு நிறைய இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு சீன்ல நானும் பூஜா பேசிட்டு இருக்கிற சீன்ல தம்மம் த பர்பஸ் அப்படிங்கிற ஒரு சீன் பேசுவோம். ஸோ எல்லாமே வேகமாக வாழ்க்கை போயிட்டுருக்கோம். நம்ம பிறப்போம், அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்போம். வீட்டில் தம்பி தங்கச்சி கல்யாணமாகும், அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தொழில் வரும், அதில் வெற்றி தோல்வி, அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை அப்படின்ட்டு வாழ்க்கை சுற்றியும் இங்கே இருக்கிறவங்க பற்றியே போயிட்டே இருக்கும். பட் கார்த்திக் அவர்கள் படத்தில் கேட்ட அந்த கேள்வி அந்த சீனோட முடியல. எனக்கு திரும்பி அந்த வார்த்தை மைண்டில் வந்துட்டே இருந்தது. தம்மம், உன் பர்பஸ் என்ன, உன்னோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி என்னன்னு கேட்கும்போது எனக்கு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட, இல்லாட்டி நான் சந்தோஷப்படுற பதில் இங்கே எல்லாரும் குறிப்பிட்ட மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன். என்னோட பர்பஸ் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நான் நடிகனாக இருக்கிறத விட அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு விஷயத்த என்னால் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். அது நான் தனியாக சுயமாக பண்ணவே இல்லை. நீங்கள் கொடுத்த சக்தினால தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அது நீங்கள் என்ன பண்ண வச்சிங்க. நான் சொன்ன மாதிரி 10th ஃபெயிலு, 12th ஃபெயிலு, காலேஜில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. பட் எனக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து, அது மூலமாக எனக்கு ஒரு சக்தியை கொடுத்து, இப்போது